எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையில், யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு ரீகால் பண்ணிடுவோம். நம்ம யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து குயிக்கா ஒரு ரீகால் பண்ண போறோம். ஏன்னா இதுல பாதி செய்தி நம்ம புது வருஷத்து டைம்ல கொடுத்த செய்தி, டிசம்பர் கடைசி வாரம். அப்புறம் மீதி பாதி செய்தி இந்த மாசத்திலிருந்து கொடுக்கறதுனால பிரிட்ஜி பண்ணணும். அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் நல்லது. வேகமா பைபிள் எடுங்க. யோசுவா என்ன நடந்ததுன்றதை நான் சொல்ல போறேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்க பைபிளை திருப்பிக்கோங்க. அங்கே மோசே யோர்தானுக்கு கீழே வரைக்கும் ஜனங்களை கொண்டு வந்து விட்டுட்டார். ஆனா உள்ள கூட்டிட்டு போகல. ஸோ புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரேல் மேப் நல்லா தெரியும். இஸ்ரேலுடைய மேப் எப்படி இருக்கும், அதுல அடிப்பகுதியில் இப்படி ஒரு யோர்தான் ஆறு என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணுது. இந்த யோர்தானுக்கு கீழே வரைக்கும் யார் கூட்டிட்டு வந்துட்டா, மோசே கூட்டு வந்துட்டா. ஆனா யோர்தானை தாண்டினாதான் முழுமையான கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். ஆனா கீழே கூட்டிட்டு வந்து விட்ட உடனே கர்த்தர் சொன்னாரு, நீ இதை தாண்டி போக மாட்ட, நீ மரித்து போவ, நீ பார்ப்பாய் ஆனால் நீ பிரவேசிக்க மாட்டாய்ன்னு சொல்லிட்டார். அப்போ மோசே அந்த யோர்தானுக்கு கீழே வந்தப்போ 2 பெரிய ராஜாக்கள், அவங்க பேரு ஓக், இன்னொருத்த பேர் சீகோன். எமோரியன் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக். இந்த 2 ராஜாக்களை குறித்து ஏன் நான் சொல்றேன்னா, இதற்கப்புறம் நீங்க 31 ராஜாக்கள் படிப்பீங்க. அவங்களெல்லாம் விட பயங்கரமான ராஜாக்கள் யாருன்னு சொன்னா இந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் ரொம்ப பெரிய ராஜாக்கள். அதாவது அவங்க கிட்ட மோதி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. சுத்தி உள்ள நாடுகள் எல்லாம் அரட்டி உருட்டி பயப்படுத்தி தங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதனால தான் 136ஆம் சங்கீதத்துல 31 ராஜாக்களுடைய பெயர்களும் சொல்லப்படல, இந்த 2 ராஜாக்களுடைய பெயர்கள் மட்டும் சொல்லப்படுது. எமோரியாரின் ராஜாவாகிய சீகோனை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரபலமான ராஜாக்களை அளித்தவரை துதியுங்கள். மற்றவங்களெல்லாம் மொத்தமா சொல்லியாச்சு. ஆனா சீகோன், ஓக் இவங்களை மட்டும் ரொம்ப பயங்கரமா சொல்லப்படுது. ஆனா என்ன மேட்டர்னா, இந்த 2 ராஜாக்களையும் அழித்தது யோசுவா அல்ல, இந்த 2 ராஜாக்களையும் அழித்தது யாரு, மோசே. யோர்தானுக்கு கீழே நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இடையில எங்கேயாவது மிஸ் ஆனீங்கன்னா பாடம் புரியாது. கானான் இருக்குது, கானானுடைய அடிப்பகுதியில யோர்தான் கிராஸ் ஆகுது. யோர்தானுக்கு கீழே ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துல 2.5 கோத்திரத்துக்கு ஏற்கனவே மோசே இருக்கும் போதே சீகோனையும் ஓகையும் அழித்து யோர்தானுக்கு கீழே அப்பவே என்ன வாங்கி கொடுத்துட்டாரு, நிலத்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள அமர வச்சாச்சு. இப்போ அந்த கொடுத்து முடித்த பிறகு யார் மரிச்சு போனா, மோசே மரித்து போனார். அதுதான் 34ஆம் அதிகாரத்துல முடியுது. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல பைபிளை பாருங்க. அப்ப யோசுவா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க யோர்தானுக்கு கீழே இருக்கீங்க, நீங்க எழும்பி இந்த யோர்தான் என்ன செய்யணும், கடக்கணும். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து, ஆமென் ஸ்தோத்திரம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்துக்குள் போங்கள். அப்ப யோர்தானை கடப்பது முக்கியமான காரியம். ஏன்னா முக்கியமான தேசம் எங்கதான் இருக்குது, யோர்தானுக்கு மேல. நீங்க சில டைம்ல புரிஞ்சுக்கணும், சில காரியங்களை கடக்க முடியாதது போல தெரியும், சில காரியங்கள் பெரிய தடையை போல தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் அது திறந்திருக்கும், ஆனா நமக்கு மட்டும் அடைத்திருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கடக்க முடியாது என்று சொல்லி சில தடைகள் உங்க கண்களுக்கு முன்னாடி வருதுன்னா உடனே புரிஞ்சுக்கோங்க, இதை நான் கடந்தே, சொல்லுங்க, இதை நான் கடந்தே ஆகணும். இதை நான் கடந்தாதான் எனக்கு வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். யோர்தானுக்கு கீழே இருந்து விட்டால் நலமாய் இருக்கும், ஆனா கொஞ்சம் தான் கிடைக்கும். முழுமையான சுதந்திரம் வேண்டுமானால் யோர்தானை கடந்துதான் ஆக வேண்டும். ஆகையால யோசுவா 1ஆம் அதிகாரத்துல யோர்தானை கடப்பதற்கான ஒரு ஆயத்தம். நீங்க வாசிங்களேன், 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். 1ஆம் அதிகாரமும்
ரெண்டாம் அதிகாரமும் ஆயத்தப்படுத்துற அதிகாரம். ஒன்னாம் அதிகாரம் யோர்தானை கடப்பதற்கான ஆயத்தம். ரெண்டாம் அதிகாரம் எரிகோவை தகர்ப்பதற்கான ஆயத்தம். ஆயத்தம் இல்லாமல் ஒரு வெற்றி இல்லை. ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லூக்காவிலே வாசிக்கிறோம், ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடியே கணக்கு பார்க்க வேண்டும். யோசுவா he was a strategical commander and leader. அவர் ரொம்ப கரெக்டா கால்குலேட் பண்ணுவாரு. யோர்தானை கடப்பதற்கு முன்பும் ஒரு ஆயத்தம், எரிகோவை தகர்ப்பதற்கு முன்பும் ஒரு ஆயத்தம். ஆகையால ஒன்னாம் அதிகாரமும் ரெண்டாம் அதிகாரமும் ஆயத்தப்படுகிறார்கள். ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம், 10-11. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். எத்தனை நாட்களுக்குள்ள? அப்போ இந்த 3 நாள் கேப் இருக்குது. இந்த 3 நாள் கேப்ல இன்னொரு ஆயத்தம் நடக்குது. ரெண்டாவது அதிகாரத்துல என்ன ஆயத்தம்னா, அந்த 3 நாள் கேப்ல தான் ஒரு 2 பேர் அனுப்பி அவங்க எதை பார்க்கறாங்க? ஏன்னா இப்ப சொல்லிட்டாரு 3 நாள். அவர்கள் மலையில் எத்தனை நாட்கள் ஒளிந்திருந்தார்கள்? 3 நாட்கள். கரெக்டா முடிஞ்சு வருது. இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். போன வாரம் கேட்ட செய்தி, ராகாப் என்னும் வேசியை குறித்து படித்தோம். அவள் வேசியா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இருந்ததினால் மொத்த எரிகோ கோட்டையையும் அழிக்க கர்த்தர் நினைக்கும் போது ஒரே ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் ராகாப்பின் குடும்பம். கரத்தை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு காரியத்தை நம்ம போன வாரம் பார்த்து முடிக்க வேண்டியது உண்டு. வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் வசனம். ராகாப்பை பார்த்து அந்த மனுஷர் சொல்லுகிறார்கள், அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். 19ஆம் வசனம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதை ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினையானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கும் நீங்களாயிருப்பாய். இப்ப கவனிக்கணும். போன வாரம் பார்த்தோம், எரிகோ கோட்டையை சுற்றி பார்த்தார்கள். பார்க்கும்போது அங்கே ஒரு வேசி, அவள் தான் அடைக்கலம் கொடுத்தாள். ஊருக்கு வெளியே வாழ்கிறவள் வேசித்தனத்திற்கு இடம் உண்டு. சத்திரம் நடத்தினாள், சத்திரத்துக்கு தலைவியா இருந்தாள். அவள் வீட்டில் இடம் கொடுத்தாள். ஆனால் ராஜா ஆள் அனுப்பி விசாரித்த போது ஒளிச்சு வச்சுட்டு இங்க வந்தாங்க, ஆனா வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு ஜன்னல் வழியா என்ன பண்றா, இறக்கி விடும்போதே சொல்றா, அப்படியே இறங்கி ஓடிடாதீங்க, பக்கத்துல ஒரு மலை இருக்குது, 3 நாட்கள் அந்த மலையில போய் என்ன பண்ணுங்க, ஒளிஞ்சிருங்க. ஏன்னா இங்க உங்களை தேடினவங்க எல்லா இடத்துல என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க, நீங்க அகப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்து ஒளிஞ்சு அவங்க அதே மாதிரி போயிட்டாங்க. சரியா? போகும்போது ஒன்று சொல்றா, அவ சொல்றா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் என் தாயும் என் சகோதரர்களும் என் சகோதரிகளும் எனக்குண்டான யாவு மட்டும் இந்த எரிகோ கோட்டை அழியும் போது என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. உடனே அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களை இறக்கி விட்ட ஜன்னல்ல ஒரு சிகப்பு கயிற்றை கட்டி தொங்க விட சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எரிகோ கோட்டை அழிக்க நாங்கள் வருவோம், நிச்சயமாய் வருவோம். இந்த கோட்டை அழிக்கப்படும். இந்த கோட்டை அழிக்கப்படும் போது நீ, உன் குடும்பத்தார், உன் தகப்பன் வீட்டார், உன் தாய் வீட்டார், உன் சகோதரர், உன் சகோதரிகள், உனக்கு உண்டான எல்லாம் பத்திரமா எங்க வந்துடணும், வீட்டுக்குள்ள வந்துடணும். கயிறு கட்டிருக்கிற இந்த வீட்டை மட்டும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், தொட மாட்டோம். ஆனா அந்த வீட்டை விட்டு யாராவது வெளியே போயிட்டீங்கன்னா கட்டாயமா அழிச்சிருவாங்க. அதுக்கு நாங்க என்ன இல்லை, பொறுப்பு இல்லை. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அடுத்த 3ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரத்திலையும் யோசுவா முதல் காரியம் எதை கடக்கிறார்கள், யோர்தான். இப்ப மேப் புரிஞ்சுக்கோங்கம்மா, மேப் புரிஞ்சுக்கோங்க. யோர்தான் இருக்கிறது, யோர்தானை தாண்டினவுடன் அடுத்த பட்டணம் எதுதான், எரிகோ. சரியா? இதுக்கு இடையில கில்கால் இருக்குது. என்ன இருக்குது, கில்கால். அங்கதான் அந்த 12 கற்களை கொண்டு போய் நாட்டுறாங்க. இதை தாண்டின உடனே எரிகோ, எரிகோவை தாண்டினோடனே ஆயிப்பட்டணம், ஆயிப்பட்டணத்தை கடந்த உடனே பெத்தேல். இப்படிதான் படிப்படியா நீங்க மேப்பை பிற வீட்டுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். சரியா? இப்போ யோர்தானை கடக்க வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை எழுப்பினார்கள். அவர்களுக்கும், அதாவது ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் எவ்வளவு தூரம் விட்டு போனாங்க, 2000 முழம் தூரம், அப்படின்னா 3000 feet, 3000 முழம் தூரம் விட்டு, அடி தூரம் விட்டு சென்றார்கள். 4ஆம் அதிகாரத்திலே, 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் அவர்கள் எதை கடந்து போனார்கள், யோர்தானை கடந்தாச்சு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல, எதை கடந்தாச்சு? அப்ப யோசுவாக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்ட், நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து. அப்ப எழுந்தாச்சு, யோர்தானை கடந்தாச்சு. இப்ப எதுக்குள்ள கால் வச்சாச்சு,
கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்துக்குள்ள கால் வச்சாச்சு. அங்கதான் நம்ம பார்த்தோம் கில்கால். எதை குறித்து பார்த்தோம்? கில்கால். கில்கால்ல நடந்த ரொம்ப ஆச்சரியம் என்னது? அந்த யோர்தான்ல இருந்து, அந்த வெட்டாந்திரில இருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து கில்கால்ல அடையாளமாய் நாட்டி இருக்கிறார்கள். அந்த கல் இந்நாள் வரைக்கும் எங்க இருக்குதா? கில்கால்ல இருக்குது. பின் நாட்கள் இதெல்லாம் என்ன கல்லுப்பான்னு கேட்டா, இது நாங்கள் யோர்தானிலிருந்து எடுத்து வந்த கற்கள்னு சொல்றது. அப்புறம் அந்த கில்கால்ல வந்து ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அங்க கில்காலுக்கு வந்த அந்த நாளிலே தான் தேசத்தின் கதிர்கள் பயிர்கள் என்ன செஞ்சாங்க? புசித்தாங்க. அந்த நாள்ல எது ஸ்டாப் ஆயிற்று? மன்னா. எத்தனை வருஷம் கர்த்தர் மன்னாவினால் போஷித்தார்? கரங்களை வேத்துறையில் சொல்லுங்க பார்க்கலாம். 40 வருஷம் மன்னாவினால் போஷித்தார். சுதந்திர தேசத்தில் வந்து வைத்து கால் வைத்த நாளிலே எது ஸ்டாப் ஆயிற்று? மன்னா ஸ்டாப் ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நீ உழைக்க ஆரம்பிக்க வேண்டும், இனி நீ பயிரிட வேண்டும், இனி நீ விளைச்சலை பார்க்கணும், இனி நீ அறுவடை செய்யணும். உன் கையின் பிரயாசத்தின் என்ன செய்வாய்? சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப கில்காலுக்கு வந்த உடனே அவர்கள் சுதந்திர பூமிக்கு கால் வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா? யோர்தான், கில்கால், கில்காலுக்கு மேல எரிகோ. வீட்டுல போய் மேப் பாருங்க, பின்னாடி கடைசி பக்கத்துல இருக்குது. இப்ப கவனிங்க, எரிகோக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து அவங்க ஜெயிக்க வேண்டியது என்னன்னா எரிகோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எது? எரிகோ. எரிகோ குறித்து நான் போன வாரமே நான் சொன்னேன். எரிகோ கோட்டை என்பது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காம்பவுண்ட் சுவர் அல்ல. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு மேல அநேக குடும்பங்கள் குடியிருக்கிறார்கள். அதே போல அந்த காம்பவுண்ட் சுவர்ல ரதங்கள் ஓடக்கூடிய அளவில் ஒன்று 25 முழம் உயரம். எத்தனை முழம் உயரம்? 25 முழம்னு சொன்னா 37 அடி, அவ்வளவு உயரம். அதே போல 30 அடி அகலம். கிட்டத்தட்ட 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவில் அவ்வளவு அகலமான சுவர். ஒரு மனிதனும் அதை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. இப்ப கவனிங்க, இந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம், இந்த முதல் பகுதியை மட்டும் படிங்க. 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ கோட்டை என்பது புதிதாய் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அல்ல. சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், யோசுவாவின் காலத்திற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட பழமையான ஒரு கோட்டை. சரியா? யோசுவா பிறப்பதற்கு முன்னே, இன்னும் சொல்ல போனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோட்டை. அவ்வளவு பயங்கரமான கோட்டை. நம்ம இப்பவும் கூட சில பாலங்கள், சில அணைகளை பார்க்கும்போது 200 வருஷம் தாண்டின அணைகள், 300 வருஷம் தாண்டின அணைகளை பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குது? உறுதியா இருக்கு. அதை பார்க்கும்போது உடனே பெரிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு, எவனாலும் இதை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. அந்த அணைகள், அந்த பாலங்கள்லாம் பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரன் கெட்டிருக்கிறான் பாரு, முகல் பேரரசு கெட்டிருக்கு பாரு, அப்படி கெட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. இது 1000 வருஷம் சரித்திரம் உள்ள ஒரு கோட்டை. அடுத்து என்னன்னு சொன்னா, இதுல இந்த கோட்டையில மேல யார் நிற்பாங்கன்னு சொன்னா போர் சேவகர்கள் நிற்பாங்க. போர் சேவகர்கள் 37 அடிக்கு மேல நிக்கிறதுனால அவர்கள் எதிரிகள் தூரத்தில் வரும்போது என்ன செய்வார்கள்? கண்டுகொள்வார்கள். அப்படின்னா ஒருத்தன் எரியோ கோட்டைக்கு கிட்டேயே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கோட்டை. அது மாத்திரமல்ல, கானானியர் ராஜாக்கள் 31 ராஜாக்கள். அதுல ரொம்ப எல்லா ராஜாக்களுமே ஒருத்தருக்கு மேற்கொள்ள முடியாத ஒரு இடம்னு சொன்னா அது எரிகோ கோட்டை. ஏன்னா எரிகோ கோட்டை அவ்வளவு பயங்கரமான கோட்டை. மற்ற ராஜாக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, எதனாலும் அடிக்கலாம், உடைக்கலாம், ஆனா எரிகோ மட்டும் என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான பாதுகாப்புல இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த கோட்டைக்கு நேரத்தான் யோர்தானை தாண்டின உடனே நடத்துகிறார். சந்தோஷமா இருக்குதா? துக்கமா இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? துக்கமா இருக்குதா? ஐயா, யோர்தானை கடந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? யோர்தானை கடந்தாச்சு, கடந்த உடனே நாங்க எங்க போக போறோம்? கர்த்தர் கொடுக்கிற தேசம். மன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, அறுவடை வந்தாச்சு, ஹே சந்தோஷம் நினைச்சா இன்னும் ஒண்ணுமே நடக்கல. நீங்க முன்னேறணும். நீங்க என்ன செய்யணும்? முன்னேறணும். முன்னேறும் போது உங்க கண்களுக்கு முன்னாடி முதல் தடையே என்ன தடை தெரியுமா? எவனாலும் உடைக்க முடியாத ஒரு தடை, எவனாலும் தகர்க்க முடியாத ஒரு கோட்டை. இருக்கிறதுலயே முதல்லையா கொண்டு வந்து இதை கொண்டு வந்து விட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு தடை. இப்ப கேட்கும் போது எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. இப்ப வாசிப்ப 1ஆம் வசனத்தை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை. இப்போ கவனிக்கணும், எரிகோ எல்லாருக்கும் அடைக்கப்படவில்லை. எரிகோ எல்லாருக்கும் அடைக்கப்படவில்லை. வசனத்தில் மிக ஆழமாய் ஒரு வார்த்தை ஆண்டவர் போட்டா கூட அங்க ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் தெளிவாய் சொல்கிறார், எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது அப்படி சொல்லவில்லை. எரிகோ
இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாக்கு பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக, அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுடைய நடத்துதலோடு வரக்கூடிய அந்த ஜனத்துக்கு முன்பாக எது அடைக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. சில வாசல்களை பாருங்களேன், எல்லாருக்கும் திறக்கும், ஆனா யாருக்கு மட்டும் அடைக்கும்? நமக்கு மட்டும் அடைக்கும். எல்லாருக்கும் திறக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இவன்லாம் ஏற்கனவே நம்ம பார்ட்டி தான், இவனுக்கு திறந்தாலும் பிரச்சனை இல்லை, இவனுக்கு அடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இவன் மட்டும் உள்ள வந்துட்டானோ அவ்வளவு பேரு எங்க கூட்டு போயிருவான்? கத்தரண்ட கூட்டு போயிருவான்னு தெரியும். அதனால சில வாசலை நமக்கே பிசாசு அடைப்பான். நீங்க பாருங்களேன், கவர்மெண்ட் உத்தியோகத்துல தேவனுடைய பிள்ளைகள் வருவதற்கு வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அரசாங்க உத்தியோகத்துல கிறிஸ்தவர்கள் வருவதற்கு வாசல்கள் அடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் தங்களுடைய பெயர் சர்டிபிகேட்ல ஒரு கிறிஸ்தவ நேம் கொடுக்கறது கூட பயப்படுறாங்க. கன்வெர்ட் ஆனோம்னா எங்களுக்கு சலுகை கிடைக்காது, சலுகை கிடைச்சாதான் நாங்க உள்ள போக முடியும், ஏன்னா நாங்க ஹிந்து பேர்லயே இருந்தா தான் எங்களுக்கு உள்ள கிடைக்கும். அப்ப கவர்மெண்ட்டும் ஒரு சைடுல என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தினுடைய வேலைக்குள்ள வந்தாங்கன்னா இவன் இங்கேயும் பிரேயர் நடத்துவான், இங்கேயும் ரட்சிப்பு உண்டாகும், இங்கேயும் சபைக்கு கூட்டு போயிருவான்னு தெரியும். அதனால எல்லாருக்கும் வாசல்கள் திறக்கப்படும் போது கவர்மெண்ட் வேலைகள்ல அநேக நேரம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டுமே அதிகமாக எது தடை பண்ணப்படுகிறது? வாசல்கள் அடைக்கப்படுகிறது. ஏன்? அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். இங்கேயும் பார்க்கிறோம், எல்லாருக்கும் வாசல்கள் திறக்கிறது உண்மைதான், எல்லாரும் உள்ள போறாங்க, எல்லாரும் வெளியே வராங்க. ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மட்டும் இந்த எரிகோ அடைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் முந்தின அதிகாரத்தில் ஏற்கனவே படித்தோம். இந்த எரிகோ கோட்டையில் வாழுகிற ஜனங்களுக்கு ஏற்கனவே என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அதனால சொல்றான், யார் வேணாலும் வரலாம் போலாம், தயவு செய்து யாரை மட்டும் உள்ள விட்டுறாத, இஸ்ரவேல் புத்திரரை மட்டும். நல்ல பயமா கெட்ட பயமா? சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லுங்க. இது நல்ல பயம் தானா கெட்ட பயமா? நல்ல பயம். நம்மை குறித்த ஒரு பயம் தேசத்தை பிடித்திருக்கிறது என்றால் அது நல்ல பயம். அவன் சொல்றான், கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டும் உள்ள வந்தாங்கன்னா மார்க்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும், உள்ள விட்டுறாத. நல்ல பயம். எரிகோவின் ராஜா சொல்றாரு, யாரை வேணாலும் உள்ள விடலாம், இஸ்ரவேல் புத்திரர்னு தெரிஞ்ச வாசல் என்ன பண்ணிரு, அடைத்து விடு. அவர்கள் உள்ளே வந்தால் இதையும் நொறுக்கி விடுவார்கள். இன்னைக்கு அந்த பயம் தேசத்தில் இருக்கிறது, நன்மை. சரி, இப்ப ஆண்டவர் வேற எங்கேயாவது நடத்திருக்கலாம்ல, ஏன் எரிகோ கோட்டைக்கு நேரம் நடத்தினாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடுத்தோடனே ஆயிப்பட்டணத்துக்கு கூட்டு போயிருக்கலாம், எடுத்தோடனே வேற பெத்தாவேன் கூட்டு போயிருக்கலாம், அசக்காவுக்கு கூட்டு போயிருக்கலாம், மக்கத்தாவுக்கு கூட்டு போயிருக்கலாம். எடுத்தோடனே ஏன் கர்த்தர் எரிகோ கோட்டைக்கு நேரம் நடத்தினார்? எரிகோ கோட்டையை ஒருவேளை இவங்க தகர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எரிகோ கோட்டையை தகர்த்துட்டாங்கன்னா மித்த உள்ள அத்தனை ராஜாக்களும் யாருக்கு பயப்படுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமாக பயப்படுவார்கள். ஏன்னா எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு நினைவு, இருக்கிறதுலயே உடைக்க முடியாத தடை, இருக்கிறதுலயே தகர்க்க முடியாத தடை எந்த தடை தான்? எரிகோ. இவங்க எதை வேணாலும் உடைப்பாங்க, ஆனா எரிகோ கிட்ட மட்டும் போகவே முடியாது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நீங்க எல்லாரும் எதை பெரிய தடையா நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நான் உடைப்பேன். அதை நான் உடைக்கும் போது என் தேவ ஜனத்தை குறித்த ஒரு பயம் தேசம் எங்கும் பற்றி பிடிக்கும். தேவனுடைய நாமத்துல மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடை இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடை ஒன்று இருக்கிறது. அந்த தடைக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு உங்களை நிறுத்திட்டாரு. அந்த தடையை உடைக்கும் போது தேசமே பயப்படும், இவனோடு இருக்கிற கர்த்தர் பெரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ரெண்டாவது ஒரு காரியம் ஏன் எரிகோ கோட்டைக்கு நடத்தினாருன்னு சொன்னா, எல்லா ராஜாக்களையும் அழிச்சு, நீங்க லேஸ் அந்த வசனத்துக்கு வாங்க, யோசுவா 12:9 வாசிக்கிறோம். முதல் ராஜாவே யாருதான்? அதாவது யோசுவாவின் கையினால் அழித்த 31 ராஜாக்கள் பேர் போட்டிருக்கு. அதுல முதல் ராஜாவே யாருதான்? எரிகோவின் ராஜா. முதல் ராஜாவே யாருதான்? எரிகோவின் ராஜா. அப்படி லைட்டா கண்ணை பின்னாடி கீழே பாருங்க, பைபிளை பாருங்க, அப்படியே கீழே பாருங்க, 24 வசனத்து நேரம் டக்குன்னு கீழே வந்துருங்களேன். என்ன போட்டிருக்குது? திர்சாவின் ராஜா ஒன்று, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். எரிகோவின் ராஜா தவிர மீதி எத்தனை ராஜாக்கள்? 30 ராஜாக்கள். இந்த ஒரு கோட்டையை அழித்து விட்டால் மீதி 30 ராஜாக்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். மீதி 30 ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாகும். அத்தனை படைகளுக்குள்ளும் பயம் உண்டாகும். அதனால தான் இருக்கிறதுலேயே முதல் பெரிய தடை எரிகோ. அதை உடைத்தால் போதும், அடுத்த இருக்கக்கூடிய ராஜாக்கள் சோர்ந்து போயே அவங்க தோற்று போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பெரிய காரணம் என்னன்னு சொன்னா, இதற்குள் இருக்கிற கூட்டத்தை, இந்த எரிகோ கோட்டைக்குள் வாழுகிற கூட்டத்தை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் பின் நாட்களில் அவர்களே இவர்களுக்கு யாராய் மாறுவார்கள்? நிரந்தர எதிரியாய் இருப்பார்கள். சில காரியங்களை முற்றிலும் அழிப்பதுதான் தேவனுடைய சித்தம். சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 30 ராஜாக்களை அழித்து விட்டு எரிகோவின் ராஜாவை மட்டும் விட்டு வைத்தால் கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் யாராவே இருப்பான்? கண்ணியாகவே இருப்பான். அதனால முதல்லயே அவன் அழிப்பது நல்லது என்று கர்த்தர் நினைக்கிறார். ஓகே, சரி.
இப்போ எரிகோ கோட்டை என்றால் அதற்கு ஒரு 3 காரியத்தை நீங்க கவனிச்சுக்கோங்க, எழுதி கொள்ளலாம். ஒன்று, நமக்கு மட்டுமே அடைக்கப்படும் வாசல்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்ற போறார். பாஸ்டர், எல்லாருக்கும் வாசல் திறக்குது பாஸ்டர், எத்தனையோ முறை முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் இந்த வாசல் திறக்கல. கர்த்தர் வாசல் அல்ல, கோட்டையே தகர்த்துருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, எரிகோ கோட்டை என்றால் சுயபலத்தால் தகர்க்க முடியாதவை. எதனால தகர்க்க முடியாது? சுயபலத்தால். முதல்ல பார்க்குறோம் எரிகோன்னா எல்லாருக்கும் திறக்குது, ஆனா எனக்கு மட்டும் திறக்கல. ரெண்டாவது, எரிகோன்னா சொந்த பலத்தால் அதை என்ன செய்ய முடியாது, உடைக்க தகர்க்க முடியாது. எண்ணத்தை கொண்டு இடிச்சாலும் இடிக்க முடியாது, ஆண்டவர் தான் அதை உடைக்க முடியும். மூன்றாவது, எரிகோ கோட்டை என்று சொன்னால் விட்டு வைத்தால் எதிர்காலத்தில் நமக்கே எதிரியாய் எழும்பக்கூடியவைகள். ஒருவேளை நம்ம எரிகோ கோட்டை தானே, சரி சுற்றி வந்தாச்சுலா அப்படியே பெய்ரோம்னு நினைச்சிட்டு போனா, இதுதான் பின்னாட்கள் என்னவா மாறப்போகுது, எதிரியாக மாறப்போகிறது. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி இந்த 3ஐயும் சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம அடுத்து தொடர்ந்து உள்ள போகலாம். ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாய்கள் திறக்கப்படட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க கைகள் எழும்பட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாருக்கும் வாசல்கள் திறக்கப்படுது, ஆனா எனக்கு மட்டும் இந்த குறிப்பிட்ட வாசல் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி ஒருவேளை சூழ்நிலையில் வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு அதை சொல்லி ஜெபிங்க. எனக்கு மட்டுமே அடைக்கப்படுகிற வாசல் அநேகவற்றை நான் பார்க்கிறேன், எல்லாருக்கும் திறக்கப்படுது, யார் வந்தாலும் திறக்கப்படுது. படிக்காதவன், அறிவில்லாதவன், திறமை இல்லாதவன், ஒரு தன்மை இல்லாதவன், அவனுக்கு கூட வாசல் திறக்கப்படுது. ஆனா எனக்கு வாசல் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு வாசலை திறக்கிறவர் மட்டுமல்ல, கோட்டையையே தகர்க்கிறவர். கோட்டையை தகர்க்கிறவர். அநேக நேரத்தில் தாழ்பாள்களை திறக்கிறார், அநேக நேரத்தில் வாசல்களை திறக்கிறார், அநேக நேரத்தில் வெண்கல கதவுகளை திறக்கிறார், அநேக நேரத்தில் இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறார், அநேக நேரத்தில் வாசல்களை அல்ல கோட்டையையே கர்த்தர் தகர்க்கிறவர். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த எரிகோ கோட்டை என் கர்த்தருக்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களையும் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு முன்பாக காணப்படுகிற இந்த எரிகோ கோட்டை இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற, தொழில் காரியத்தில் காணப்படுகிற, படிப்பு காரியத்தில் காணப்படுகிற, ஊழியத்தில் காணப்படுகிற எல்லா விதமான எனக்கு மட்டுமே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. கோட்டை தாழ்பாள்கள் என் கர்த்தருடைய பார்வைக்கு எம்மாத்திரம். இரண்டாவது பார்க்கிறோம், எரிகோ என்றால் சுயபலத்தால் தகர்க்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பலத்தால உடைக்க முடியாத தடைய கர்த்தருடைய ஆவியானவர் உடைப்பா. பக்கத்துல கரத்தை கொடுத்து சொல்லுங்க, உங்க பலத்தால உடைக்க முடியாதத கர்த்தருடைய பலத்தால் உடைப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வா. என் பலத்தால் முடியாதது தான், என் பராக்கிரமத்தால் முடியாதது, என் ஞானத்தால் முடியாதது கர்த்தர் கிரியை செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், எதுக்கு அல்லேலூயா? என்னால உடைக்க முடியாத ஒரு தடை இருந்துச்சு, இந்த ஆராதனையில கர்த்தரை உடைத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்னாலே உடைக்க முடியாத ஒரு தடை, அது எனக்கு மட்டுமே வந்து கொண்டிருக்கிற தடை, அந்த தடையை இந்த ஆராதனையில கர்த்தர் உடைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது இப்பொழுதே நடந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா. ரொம்ப பிரைமரியா விசுவாசம் தான். விசுவாசம் செஞ்சிட்டாருன்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பார்த்துட்டாரியா? ஹல்லேலூயா. மூணாவது சொன்னோம், எரிகோ என்றால் விட்டு வைத்தால் எதிர்காலத்தில் நமக்கே எதிரியாக மாறிவிடும். சில காரியங்கள்லாம் கவனிக்கணும். இது லேசா பரவாயில்லையே, சகோதரத்துவமா இருப்போமே, அன்பா இருப்போமே, அப்படி ஐக்கியமா இருப்போமே நினைச்சு சில காரியத்தை விட்டு வச்சிட்டோம்னா அதுதான் பின்னாடி என்னவா மாறப்போகுது, எதிரியா மாறப்போகுது. முன்னாட்களில் ஒரு சம்பவத்தை நான் படிச்சிருக்கேன், நடந்த சம்பவம். ஒரு புலிக்குட்டியை ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார், ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவருக்கு நாய்க்குட்டி வளர்க்குற மாதிரி என்ன ஆசை, புலிக்குட்டி வாங்கி வளர்க்கணும் ஆசை. புலிக்குட்டி வாங்கும் போது தான் எப்படி இருக்கும், குட்டியா இருக்கும். அப்புறம் வளர்ந்த பிறகு எப்படி இருக்கும், அது புலியா இருக்கும். பாயும் புலி பதுங்கும் புலி எப்போ பாயும்னு சொல்ல முடியாது. ஒரு புலிக்குட்டியை வாங்கிட்டு வந்தாரு, ஆசையா மடியில போட்டு வளர்த்தாரு. அதுக்கு ரொம்ப செல்லமாயிற்று, வீட்டிலேயே வளர்த்தாரு, ரொம்ப ஆசையா வளர்த்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துச்சு. அது அவற்றே வளர்ந்ததுனால நாய்க்குட்டி மாதிரி அவருக்கு என்னவாயிற்று, கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோ பெரிய புலி
தோல்ல ஏர் விளையாடும், மடியில போட்டிருப்பாரு, அதுக்கு மேல படுத்து உருள்வார், ஒன்னா படுத்து ஒரே பெட்ல கிடப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த புலி வளர்ந்துச்சு. ஆனா அதுக்கு தேவையான மாம்சத்தெல்லாம் வெளியே வாங்கி அங்க எங்க கடைகளில் வாங்கிட்டு வந்து அதற்கு மாட்டுக்கறி இறைச்சி எல்லாம் போட்டு அதை எப்படியே நல்லா வளர்த்துட்டார். ஒரு நாள் இந்த புலி வீட்டிலே வளர்ந்ததுனால ஃப்ரெஷ் மீட் சாப்பிட்டது கிடையாது. அதாவது ஃப்ரெஷ்ஷான இறைச்சி சாப்பிட்டது கிடையாது. எங்கேயோ வெட்டி கொண்டு அதை கொடுத்தது தான் சாப்பிட்டு பழகி இருக்குது. ஒரு நாள் இந்த வீட்டு எஜமான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்றில் இடித்து தலையில காயம் உண்டாயிற்று. காயம் உண்டாயி தலையில என்ன வந்துட்டு, நிறையா ரத்தம். வீட்டுக்குள்ள இருக்கிற புலிக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன ஸ்மெல் கிடைக்குது? ரத்த ஸ்மெல். அப்படியே அந்த ஸ்மெல்ல ஸ்னிஃப் பண்ணி அப்படியே போச்சு, நேர போச்சு. ரத்தத்தை கிட்ட வர 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 அதனுடைய இயற்கையின் ஸ்பாவம் என்னன்னா, பிடிச்சு அப்படியே பச்சையா சாப்பிட்டு பழகின இனம் பாத்தீங்களா? அதுக்கு கிட்ட வந்தோடனே அதனுடைய ரத்த வெறி ஆசையில எஜமான்னு கூட பார்க்கல, நேர போய் அடிச்சிச்சு, கடித்து கொதறி தின்று முடித்து விட்டது. அவருக்கு தெரியாது இந்த புலி ஒரு நாள் நம்மை கொன்று போடும் என்று. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அற்ப காரியங்கள், இன்னைக்கு நீங்க கோட்டை கோட்டை கோட்டைன்னு படிக்கிறதுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற தடை, வேலையில் உள்ள தடை, பொருளாதாரத்தில் உள்ள தடை இல்ல. நான் சொல்ல போற தடைகள் அதுவே கிடையாது. நமக்குள் காணப்படும் தடைகளை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், இதற்கெல்லாம் ஒரு அர்த்தம் நமக்குள்ளே இருக்குது. அவைகளை நாம பரவாயில்ல, சரி சரி இருக்கட்டும், எதுக்கு ஒண்ணு செய்யாது, அது என்ன செஞ்சிட போதுன்னு நினைச்சு நீங்க விட்டு 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 வச்சு ஒரு காலத்தில் அதுதான் நமக்கு பரம எதிரியாக, ரைவலாய் நமக்கு மாறிவிடும். தேவ பிள்ளைகளே, அழி என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் எந்த யோசனையும் இல்லாமல் முற்றிலும் அழித்து விட வேண்டும். சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் என்பது 99% அல்ல, பரிசுத்தம் என்பது 100%. ஒரு மனைவி புருஷனுக்கு 99% உண்மையா இருந்தா அதுக்கு பேர் உண்மை கிடையாதுங்க. ஒரு மனைவி புருஷனுக்கு 100% உண்மையா இருக்கணும். ஒரு சபா மணவாளன் இயேசுவுக்கு 100% உண்மையா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல 100% பரிசுத்தமா இருக்கணும். அது முடியாதுதான். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எதை காட்டுகிறாரோ அதை தகர்த்து 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 அவர் தருகிற அந்த பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எரிகோனா என்ன அர்த்தம்? நமக்கு மட்டுமே அடைக்கப்படுகிற வாசல்கள். இரண்டாவது, எரிகோ என்றால் என் சுயபலத்தால் தகர்க்க முடியாதது. மூன்றாவது, எரிகோ என்றால் நான் விட்டு வைத்தால் பின் நாட்களில் எனக்கே என்னவாய் மாறிவிடும். அல்லேலூயா. 3 வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்புறம் செய்திக்குள்ள போயிடலாம். பூரண விசுவாசம், பூரண கீழ்ப்படிதல், பூரண சுத்திகரிப்பு. அப்பதான் பூரண வெற்றி. அப்பதான் என்ன கிடைக்கும்? பூரண வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பூரண வெற்றி வேணுமா, அரைகுறை வெற்றி வேணுமா? அப்படி லேசா ஜெயிச்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டா போதும் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்போதும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அந்த வெற்றி வேணும்னு சொல்றீங்களா? எப்போதும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு வெற்றி வேணும்னா இந்த மூன்றையும் you cannot compromise. There is no compromise when you are going to a war. எதிரின் படை என்று தெரிந்து விட்டது, 10 பேர் தீவிரவாதி என்று தெரிந்து விட்டது, 10 பேர்ல 8 பேர் அழிச்சிட்டு சார் நாங்க அழிச்சிட்டோம் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா மீதி இருக்க 2 பேர் போதும், மீதி எல்லாத்தையும் மொத்தமா வந்து அழிக்கிறதுக்கு. அழிக்கிறதை முழுமையா அழிக்க வேண்டும். சரியா? 3 வசனங்களை இதற்கு வேகமாய் ஆதாரமாய் பார்க்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? 3 காரியம். 1 பூரண விசுவாசம், 2வது பூரண கீழ்ப்படிதல், 3வது பூரண சுத்திகரிப்பு. வாசிக்கிறீங்களா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1, 2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்ப யார் பேசுறா? யோசுவாவோட ஐடியாவா, கர்த்தரோட ஐடியாவா? கர்த்தருடைய ஐடியா, கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜி. கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த வார்த்தையை நீங்க நல்லா வாசிங்க. இதோ எரிகோவையும் அப்புறம் அதன் ராஜாவையும் அப்புறம் அதன் யுத்த வீரரையும் உன் கையில். யுத்தம் நடந்துருச்சா? யுத்தம் நடந்துருச்சா? சுத்தி வந்தாச்சா? ஐயா எலும்பு கூட இல்ல, ஒண்ணுமே செய்யலங்க. ஒண்ணுமே செய்ய முன்னாடி சொல்றாரு, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்படி சொன்னாரா? ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாரா? That is the faith. போன வாரம் பார்த்து விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இன்னும் எழும்பல, பூரிகை எடுக்கல, சுத்தி வரல, மௌனமா வரல, 7வது நாள் வரல, 7 ஆசாரியர்கள் போல 7 முறை ஊதல, ஒண்ணுமே செய்யல. அதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லுகிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கைகளில்.
விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு முன்பாக நிற்கிற எரிகோவை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார், அதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல இந்த வசனம் இருக்கு பாருங்களேன். அதே 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் ஆர்ப்பரிக்கவே இல்லை, ஆர்ப்பரிக்க முன்னாடியே சொல்றாரு கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, நீ இந்த யுத்த ஜனங்கள் யாவையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இது ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அதன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே. ஐயா நீ போ. ஆனா முன்னாடி என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். பல இடத்துல இதை படிக்கலாம். ஸ்தோத்திர. 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துக்கு வாங்க. பூரண விசுவாசம்ன்றது இதுதான். பூரண விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? கண்ணுல பார்க்கலையா, காதுல கேட்கலையா, இருதயத்துல தோணலையா, இன்னும் பட்டயத்தை கையில தூக்க கூட இல்லையா, அதற்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றாரு ஒப்பு கொடுத்தேன். 10ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இந்த வசனங்கள் எல்லாத்துக்கும் இப்ப திருப்பி நீங்க யோசித்து பாருங்க. ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரா, ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரா? இப்போ நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் கையில் அவைகளை ஒப்பு கொடுத்தார் அப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கருத்தை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்ப என்ன போயிட்டு இருக்குது? பயங்கர வார். ஹமாஸ்க்கு முதல்ல அடி விழுந்துச்சு, ஹஸ்புல்லாக்கு அடி விழுந்துச்சு, அடுத்த போர் வீரர்கள் போராளிகள் படைக்கு குரூப்புக்கு அடி விழுந்துச்சு, இப்ப ஈரானுடைய படை குரூப்புகளுக்கு அடி விழுந்துட்டு இருக்குது. நாத்தானியாகு இஸ்ரவேல்ல 5வது முறையா அவர் தான் பிரதமரா இருக்கிறார். யாரும் அவரை எதிர்க்க முடியாதுன்றதை விட யாரும் அவரை எதிர்க்க விரும்பல. ஏன்னா அவரை பொறுத்தளவுல இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை தலைமுறைகள் சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய ஒரு வருஷத்தினுடைய சம்பளம் 14 கோடி தான். ஒரு பிரதமருக்கு வருஷத்தினுடைய சம்பளம் 14 கோடி தான். அவருடைய சொத்து மதிப்பு 100 கோடிக்கு உள்ளதான். ஆனா அவருடைய வாஞ்சை என்னவென்றால் இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய தேசம்? இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். இந்த தேசத்தை நாங்க யார் கையில என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் திட்டம் பண்ணும் போதே நாங்க என்ன செய்வோம், அடிப்போம். இரத்தத்தை குடிக்க மட்டும் நாங்கள் அடங்குவதில்லைன்னு சொல்றாரு. அப்போ இப்போ அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? எருசலேமினுடைய மேற்கு சுவர்ல ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காரு, படிங்களேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என்னாகமம் 23:24. இதை எபிரேய பாஷையில மேற்கு சுவர்ல போய் நேத்தானியாகு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறார். இப்போ ஃபியூ டேஸ் பேக் ஒரு நல்ல வீடியோ நாங்கள் பார்த்தோம். அதுல அதோட முழு தகவல் இருக்குது. இப்போ என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? அந்த ஜனம் யாரை பத்தி சொல்றாரு? அவரை பத்தி தான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பத்தி. வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லைன்னு சொல்லி நாத்தானியாகு சில நாட்களுக்கு முன்பாக மேற்கு சுவர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறார் ஒரு பேப்பர்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிராக எழும்புகிற எவனையும் நாங்கள் விட்டு வைப்பது இல்லை. ஏனென்றால் இது யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம். இப்ப கவனிங்க, நாத்தானியாகுவை பொறுத்தளவுல இல்ல இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தளவுல பெரிய தேசமே கிடையாது ஐயா. 90 லட்சம் மக்கள் தான் பாப்புலேஷன். மொத்தம் எவ்வளவு பாப்புலேஷன்? தென்காசி மாவட்டத்தை போல 5 மடங்கு தான். எத்தனை மடங்கு? ஒரு 6 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் பாப்புலேஷன். தமிழ்நாட்டு பாப்புலேஷன் அளவு கூட கிடையாது. தமிழ்நாட்டுடைய எல்கைகளை திருச்சி வரைக்கும் தான் அதனுடைய நிலப்பரப்பே. ஆனா உலகத்தையே கண்ணுக்குள்ள விரல விட்டு என்ன பண்றாரு? ஆட்டுறாரு. அவ்வளவு பேர் பயப்படுறான். இந்த ஒரு நாட்டுக்காக உலகமே இன்னைக்கு ரெண்டா நிக்கிற சூழ்நிலை வருது. 3வது உலக போர் வருமோன்ற நிலைமைகளா இருக்குது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய போர்களை பொறுத்த அளவுல ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவன் கை வச்ச ஒரு யுத்தத்துல அவன் என்ன செய்யல? தோக்கல. எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாங்க. ஆனா குட்டி நாடுதான். அவன் இருக்கிற படைபலம் எல்லாம் கொஞ்சம் தான். அவன் இருக்கிற ராணுவ பலம் எல்லாம் கொஞ்சம் தான். அதையெல்லாம் அவன் பெரிதாக நினைப்பதில்லை. அதை காட்டிலும் ஒரு முறை நாத்தானியா கிட்ட போய் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். என்ன பேட்டி எடுக்கிறார்? கவனிங்க ஐயா. சின்ன நாடு, நீங்க மேப் அப்படி வச்சு பார்த்தா இஸ்ரேல பார்க்க கூட முடியாது. ஜூம் பண்ணி பார்த்தா தான் எதை பார்க்க முடியும்? இஸ்ரேல பார்க்க முடியும். இவ்வளவு சின்ன நாடு, ஆனா உலகத்தையே கலக்குறீங்களையா எப்படின்னு கேட்டதுக்கு நேத்தானியாகு சொன்னது, லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. நேத்தானியாகு சொன்ன ஒரு வேர்டு, ஆச்சரியமான வேர்டு. யுத்தம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நாங்க ஒரு பிளானிங் மீட்டிங்கை போட்டு ப்ரேயர் பண்ணுவோம்.
அந்த பிளானிங் மீட்டிங்ல நான் சொல்ற வார்த்தை, ஐயா நல்லா கவனிங்க, அந்த பிளானிங் மீட்டிங்ல நான் சொல்ற வார்த்தை, வெற்றியை உறுதி செய்தாச்சு. வெற்றி என்ன பண்ணியாச்சு? உறுதி செய்யாச்சு. யுத்தம் மட்டும்தான் பாக்கி. ஜஸ்ட் போயிட்டு யுத்தத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க பாரா. என்ன சொல்லுவாரா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? விக்டரி இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட். ஒன் திங் we have to do is just the battle. ஏற்கனவே வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் எதுக்கு போகல? இன்னும் எங்க போகல? ராணுவத்தை எடுக்கல, டேங்க் ஆப்ரேட் பண்ணல, எவனும் உட்காந்து பாமே போடல, அங்க மிசைல்ஸ் அனுப்பல, ஒண்ணுமே செய்யல. ஆனா அவர் சொல்றாரு, யுத்தத்துடைய வெற்றி எல்லாம் முதல்ல சொல்லியாச்சு, ரிசல்ட்டை முதல்ல சொல்லியாச்சு. ஃபார்மாலிட்டிக்காக இப்போ யுத்தம் மட்டும் பண்ணிட்டு வந்துருப்பாரு. நம்ம இந்த WWF எல்லாம் பார்த்தா ரெஸ்லிங் நடக்கா, இன்னைக்கு ட்ரிபிள் ஹெச் தான் ஜெயிப்பாரு, இன்னைக்கு அண்டர்டேக்கர் தான் ஜெயிப்பாருன்ற முதல்ல என்ன பண்ணிடுவாங்க? டிசைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மேட்ச் சும்மா நடக்கும். அதே போலதான் உண்மையாகவே நடக்கிறது. இஸ்ரவேல் ஒரு தேசத்துக்கு விரோதமா எழும்பிட்டுனா அவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, எப்பா வெற்றி நமக்கு தான், ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி, ஜஸ்ட் போயிட்டு அவன் அடிச்சுட்டு மட்டும் வந்துரு, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இது யாருடைய பாலிசி நீங்க நினைக்கிறீங்க? தேவனுடைய பாலிசி. ஜோஷுவா கிட்ட சொல்றாரு, நீ இன்னும் எரிகோவுக்கு போகல, நீ இன்னும் எரிகோவை சுத்தல, நீ இன்னும் பூரிகையை ஊதல, நீ இன்னும் ஆர்ப்பரியுங்கள்னு ஆர்ப்பரிக்கவும் இல்லை. ஆனா அதற்கு முன்னாடியே சொல்லுகிறாரு யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் ஆமீன் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல வேண்டாம், விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் சத்துருக்களை என் கைகள் ஒப்பு கொடுத்தா. ஹல்லேலூயா. That is what we call as faith. விசுவாசம் என்பது அதுதான். ஹல்லேலூயா. எக்ஸாம் வருதுன்னா பிள்ளைங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா? ரிசல்ட் ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எதை மட்டும் எழுதிட்டு வரணும்? பரீட்சை எழுதிட்டு வரணும். ஹல்லேலூயா. எங்க அப்பாலாம் சில இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, போவாரு இடத்துக்கு நேரம் ஆளே இல்லாத நேரத்தில் இடத்துல போய் நின்று 2 கையும் வச்சு ஜெபம் பண்ணிடுவார். கர்த்தர் இந்த இடத்த நம்மளுக்கு தந்துட்டாருப்பா. ராஜபாண்டியில நாங்கள் 50 இடத்துக்கு மேலே பார்த்துருக்கோம். ஆனால் கர்த்தர் கடைசியாக நடத்தினாரு, அந்த இடத்த முடிக்கவே இல்லை. அந்த இடம் இருக்கிற பிரச்சனை என்னெல்லாம் எங்களுக்கு தெரியும். நேரம் உள்ள போன பாசஸ்லாம் போய் நின்று ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த இடத்த நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாரா? காசு இல்லையே, ஃபண்டு எப்படி ரைஸ் பண்ண, இடத்த எப்படி வாங்க, இது பயங்கர பிரச்சனை இருக்குது, எப்படி நடக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா போய் செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டியை மட்டும் முடிச்சுட்டு வாங்க. ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் டாஸ்க். உங்க வேலையை மட்டும் செய்யணும். அதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதுன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு மேல இது ரொம்ப புரியுதுன்னு அவசியம் இல்லை. ரிசல்ட்டை ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டார், ஒப்பு கொடுத்தேன். அப்ப இஸ்ரவேலருக்கு என்ன வேலை? 7 நாள் சுத்து, பூரிகையை ஊதுன்னு சொல்லும்போது ஊது, ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும்போது ஆர்ப்பரி, அதை மட்டும் செய்ய. நீ வேற ஒன்னும் சாதிக்க வேண்டாம், நீ செய்ய வேண்டியதை செய்ய. ரிசல்ட்டை நான் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுட்டேன்? எழுதி வச்சுட்டேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்க தடைகளை அப்போ நீங்க எப்படி பார்த்து பழகணும்? உங்க எரிகோ கோட்டைகளை நீங்க எப்படி பார்த்து பழகணும்? என்ன செய்யணும் தெரியல பாஸ்டர், சுத்தி வர சொன்னாருன்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன், சுத்திக்கிட்டே இருக்கதான் மிச்சமா இருக்கு, ஒண்ணுமே நடந்த ஒரு கல்லு கூட பேர மாட்டேங்குது பாஸ்டர். அதுதான் விசுவாசத்தின் அளவு. எரிகோ கோட்டையை கண்கள்ல பார்த்தா, தடைய கண்கள்ல பார்த்தா. எனக்கு இன்னைக்கு வந்து காலையில் ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப அற்புதமா கர்த்தர் கொடுத்துட்டாரு. சத்துருன்னு ஒருத்தனை பார்த்துட்டீங்கன்னா அடுத்த எழுதி வச்சுக்கோங்க, வெற்றி பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு நெருங்கிட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வெற்றியை பார்க்க போறீங்க. எரிகோ கோட்டைன்னு ஒன்ன பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கண்ணில் பார்க்க போது அதை நொறுங்குவதை பார்க்க போகிறீங்க. சத்துருன்னு ஒன்ன கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வெற்றியை கண்ணில் பார்க்க போறீங்க. ஏன்னா நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்க போறது வெற்றி அல்ல, நீங்க செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடியே கர்த்தர் வெற்றியை தீர்மானித்து விட்டார். Can you understand? I'm not talking something out of Bible. I'm talking from the word of God. வசனத்துக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு தத்துவத்தை நான் சொல்லவில்லை. வசனம் கற்றுக் கொடுக்கிறது, நீ சுற்றி வர வேண்டும், பூரிகைகளை ஊத வேண்டும். ஆனால் அதற்கு முன்னாடியே நான் சொல்றேன், அதை உன் கையில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எழும்பிட்டனாலே போதும், நீ அவர் சொன்னதை செஞ்சிட்டனாலே போதும். தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ பூரண விசுவாசம். என்ன விசுவாசம் வேணும்? பூரண விசுவாசம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வேணும். எதன் மேலேயே விசுவாசம் வைக்க? எதன் மேல விசுவாசம் வைக்க? 2 காரியம் தான் சொல்றேன். ஒன்று தேவன் மேல், 2வது தேவனுடைய வார்த்தையின் மேல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று தேவன் மேல், 2வது தேவனுடைய வார்த்தையின் மேல. ஹல்லேலூயா. என் தாத்தாவுடைய சொத்து எங்க அப்பாவுக்கு கிடைக்கணும்னு சொன்னா, எங்க தாத்தா வந்து எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அந்த ஏக்கர் கணக்கான நிலத்தை தூக்கி எங்க அப்பா கையில் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அதை என்ன செய்வாரு? ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துருவார். எப்பா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்குரியது, என்னைக்கு நான் மறிக்கிறேனோ அது யாருக்குரியது?
உனக்குரியது. அந்த வில் எடுத்து பார்த்தா போதும், அதை கவர்மெண்ட்ல கொடுத்தா போதும், அதுக்கான சர்டிபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து சேர்ந்துட போதும். இப்படித்தான் ஆண்டவர் ஒரு பத்திரத்தில் எழுதுறது போல இந்த பைபிள் முழுக்க எண்ணிலடங்காத வாக்குத்தத்தம். பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க, எண்ணிலடங்காத வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியுமோ உயிரோடு இருக்கும் போதே சுதந்திரிச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, உங்க பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. உங்க வாழ்க்கையை கவலைப்பட்டு வீணடிச்சிடாதீங்க, உங்க வாழ்க்கையை புலம்பி வீணடிச்சிடாதீங்க, உங்க வாழ்க்கையை குறை சொல்லி வீணடிச்சிடாதீங்க, உங்க வாழ்க்கையை அதை இதையும் பேசி வீணடிச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பேச வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். தேவன் மேலும், தேவன் கொடுத்த வார்த்தைகளின் மேலும் நல்ல வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, அளவில்லாத விசுவாசத்தை வைத்து இதை நான் அப்படியே சுதந்திரித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது மேல விசுவாசம் வைக்கணும்? கர்த்தர் மேல. சிஎம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்ய போகிறார் அப்படின்னா, சிஎம் மெட்ராஸ்ல இருந்து உங்களுக்கு வண்டி எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாரா? என்னமா செய்வாரு? முக்கியமான காரியமே பேப்பர் தான். முக்கியமான காரியமே பேப்பர் தான். நம்மளே கேட்கறது எழுத்துல இல்லையே, ரைட்டிங்ஸ்ல இல்லையே, பேப்பர்ல இல்லையே. அப்ப நம்ம எதிர்பார்க்கிறது எதைத்தான் எதிர்பார்க்கிறோம்? இப்ப நீங்க ஐயா நீங்க வந்து கொடுத்தனால ஏமா நான்லாம் வர வேண்டாமா, நான் எதுல கொடுத்துட்டேன், ஆர்டர் வந்துருச்சுல, அது போதும். அதைத்தான் கர்த்தர்னு சொல்றாரு. நம்ம எப்படி நினைக்கிறோம்? அவரே வரணும், அவரே நிக்கணும், அவரே ஏதோ ஒண்ணு செய்யணும், அவரே ஏதோ ஒண்ணு தூக்கி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுமா? தூக்கி கையில கொடுத்தாதான் நம்ம நம்புவோம். எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். நான் சொல்லும் போது உங்க ஆமேன் வரட்டுமே. அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள், அவருடைய வார்த்தைகள் உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் வல்லம் இருக்குது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டும் அடைக்கப்பட்டது என்றால் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாசலை திறப்பது என் கர்த்தர் சித்தம் அல்ல, இஸ்ரவேல் புத்திரருக்காக கோட்டையையே தகர்ப்பது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா? விசுவாசம். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். பக்கத்துல பார்த்து கேட்குறீங்களா? எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுதந்திரிப்பீங்க. காலத்தை வீணாக்கிறாதீங்க. முடிஞ்ச மட்டும், இயன்ற மட்டும் வாக்குத்தத்தங்களை சொல்லி பிடிச்சு பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, பூரண கீழ்ப்படிதல். என்ன வேணும்? பூரண கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று delayed obedience and disobedience and half obedience. delayed obedience-னா லேட்டா கீழ்ப்படிறதும் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, a delayed obedience is a disobedience. காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் ஒன்றுதான். இந்த தம்பிமாரெல்லாம் பாருங்களேன், கீழ்ப்படிங்க அப்படின்னா அப்படி உடனே கீழ்ப்படிதான் பாருங்க. தம்பிமாரன்னு இங்க பார்த்துட்டான் பார்த்தீங்களா? பாடுங்கன்னா உடனே பாடுவான், கை தட்டுனா உடனே தட்டுவான், தண்ணி கொண்டு வானா உடனே ஓடி போய் எடுத்துட்டு வருவான். இவன்கிட்ட தண்ணி கேட்டு இவன் அரை மணி நேரம் கழிச்சுட்டு வந்தான்னா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. சிலவன் அப்படி கொடுக்கும்போது வெறுக்கி செத்தியா போயிருக்கான். அதனால நம்ம இதுல பார்க்கிறோம், பூரணமான கீழ்ப்படிதல், டிலேட் ஒபீடியன்ஸ் இருக்கக்கூடாது. காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் ஒன்றுதான். நாளைக்கு கீழ்ப்படிவோம், அடுத்த வருஷம் கீழ்ப்படிவோம், பிறகு கீழ்ப்படிவோம், இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கே கீழ்ப்படிவோம். ரெண்டாவது, டிஸ்ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா அதெல்லாம் எப்படி அப்படின்னு செய்யாம இருக்கக்கூடாது. மூன்றாவது, ஹாஃப் ஒபீடியன்ஸ், பாதி கீழ்ப்படிஞ்சிட்டு பாதி கீழ்ப்படியாமலும் இருக்கக்கூடாது. பூரணமான கீழ்ப்படிதல் பார்ப்போமா? 6 அதிகாரம் 2 முதல் 5 முடிய வாசிகள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் வெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, நெடுந்தொனி. சில வார்த்தைகள் சொல்லுவதை கவனிச்சு, முதல்ல பார்த்து 7, இங்க பார்க்குற நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்காலங்களை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். சரியா? இப்போ 2 காரியம் பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான காரியம் 4ஆம் வசனம். எத்தனை ஆசாரியர் கவனிச்சிங்களா? எத்தனை ஆசாரியர்? சரி. எத்தனை கொம்பு எக்காலங்கள்? சரி. எத்தனாவது நாள்? 7ஆவது நாள். எத்தனை முறை? 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 7 என்பது எதை குறிக்கிறது? பூரணம். 6 நாட்களும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்.
எல்லாத்தையும் முடிச்சாச்சு, பூரணம். நாகமான் 7 முறை மூழ்கி எழும்பும் போது அவனுக்கு 7வது முறை தான் பூரணமான சுகம் கிடைக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல மகா பெரிய பஞ்சம், 3 வருஷம் பனியும் இல்லை மழையும் இல்லை. எலியா அங்கே முகங்குப்புற விழுந்து அவனுடைய முகம் முழங்காலில் படத்தக்க 7 முறை குனிந்து தொழுது கொள்கிறான். 7வது முறை என்ன வந்துட்டு? கையளவு மேகம், பெருமழை வந்தது. 7 7 என்பது எதை குறிக்கிறது? பூரணம். ஏசு கிறிஸ்துட்ட போய் சீஷன் கேட்கிறாங்க, எத்தனை தடவை நான் என் சகோதரன் மன்னிக்கணும்? 70 தடவை மன்னி. 7 என்பது பூரணம், 70 என்பது ஆயுசு காலம். ஆயுசு காலம் முழுக்க மன்னி, பூரணமா மன்னின்னு சொல்றாரு. அப்ப 7 என்பது எதை குறிக்கிறது? 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. அதனால தான் சொல்றோம், இந்த கீழ்ப்படிதலுக்கு பேர் என்ன கீழ்ப்படிதல்? பூரண கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கீழ்ப்படிதல்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு நான், எனக்கு இல்லம்மா அவருக்கு, உமக்கு நான் பூரணமாக கீழ்ப்படியணும். கர்த்தாவே, அழைத்தவரே, அபிஷேகித்தவரே, உமக்கு நாங்கள் பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். இப்போ 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, யுத்த புருஷராகிய ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுக்கிறார். he is teaching how to do that. ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சரியா? கவனிச்சுக்கோங்க. இதுதான் பட்டணம்னு வச்சுக்கோங்களேன், இதான் பட்டணம்னு வச்சுக்கோங்க. இதை 7 நாட்கள் ப்ராசஸ், 7 நாட்கள் ப்ராசஸ். கவனிக்கிறீங்களா? முதல் நாள் ஒரு தடவை சுற்றி வரணும். ஒன்னையும் ஊதக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? முதல் நாளே ஊதக்கூடாது. 2வது நாளும் ஒரு தடவை சுற்றி வரணும். 3வது நாளும் ஒரு தடவை சுற்றி வரணும். பேசவே கூடாது, அமைதியை சுற்றி வரணும். 4வது நாளும் அமைதியை சுற்றி வரணும். 5வது நாளும் அமைதியை சுற்றி வரணும். 6வது நாளும் அமைதியை சுற்றி வரணும். 6வது நாள் வரைக்கும் ஒரு டைம் தான். ஆனால் 7வது நாள் வரும்போது 7 தடவை சுத்தணும். 7ஆம் தடவை சுற்றி வரும்போது ஆமென், கொம்பு எக்காலங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன எக்காலம்? எத்தனை எக்காலம்? எத்தனையாவது முறையில? 7வது முறையில விட்டு விட்டு ஊதணுமா, நெடுந்தொனியாய் ஊதணுமா? நெடுந்தொனி. இப்ப கவனிக்கணும், இஸ்ரவேல் புத்திரர்கள் பூரிகை ஊதுவதில் பல விதங்கள் இருக்குது. ஒரே ஒரு பூரிகை ஊதுனா அது அறிவிப்புக்காக, நம்ம ஊர்ல முன்னாடி பறை அடிப்பது போல, அது அறிவிப்புக்காக. விட்டு 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 ஊதுனா அது எச்சரிப்பதற்காக. நெடுந்தொனியாய் ஊதினால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஆமென், ஸ்தோத்திரம், யுத்தத்தில் வெற்றி. என்ன அர்த்தம்? யுத்தத்தில் வெற்றி. அதுவும் பூரிகைகள் ஒன்று சேர்ந்து, நல்லா கவனிக்கணும், கொம்பு எக்காலங்கள் ஒன்று சேர்ந்து நெடுந்தொனியாய், அப்படி விடவே மாட்டாங்க, அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பாங்க. பிராச இவன் ஒருத்த விடும்போது அடுத்த கண்டினியூ பண்ணுவான், அடுத்த விடும்போது இவன் கண்டினியூ பண்ணுவான். அப்படி சேர்ந்து அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா அதை எதை அனௌன்ஸ் பண்ணுகிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் ஜெயித்து விட்டார்கள். எதை அனௌன்ஸ் பண்ணுகிறது? இஸ்ரவேலர்கள் ஜெயித்து விட்டார்கள். இப்போ நான் கேட்கிறேன், கோட்டை உடைந்த பிறகு அவர்கள் ஊதினார்களா, கோட்டை உடையும் முன்பாகவே ஊதினார்களா? இப்படி சொல்லலாமே, கோட்டை உடைந்ததினால் எக்காலத்தை ஊதினார்களா, ஊதினதினால் எக்காலம் கோட்டை உடைந்ததா? ஊதினதினால் கோட்டை உடைந்தது. இப்ப ஆண்டவர் கத்து கொடுத்துட்டாரு. இது அவங்க அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்படி ஒரு மெத்தடை ஆண்டவர் சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்குது. கவனிங்க. ஏன் ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லிக்கலாம்ல? பின்னாடி இருக்கவங்களா கவனிக்கிறீங்களா? வேற இருக்கீங்களா? ஆண்டவர் இப்படி ஒரு மெத்தடை வேற ஏதாவது சொல்லிக்கலாமா? வேற ஏதாவது நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிக்கலாம். ஒரு கடாவை பலி கொடுங்க, 7 கடாக்களை பலி கொடுங்க, அப்படிதான் சொல்லிக்கலாமே. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு மெத்தட்? என்ன மெத்தட்? 7 நாள் சுத்தணும், 7வது முறை சுத்தம் போது 7 முறை எக்காலங்கள் ஊதணும், கோட்டையை தகர்ந்து விழுன்னு சொல்றாருல. அப்படி ஒரு மெத்தடை ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எங்கேயாவது இப்படி பண்ணிருக்காங்களா? இதை மாதிரி எங்கேயாவது பண்ணிருக்காங்களா? பண்ணதே இல்லை. இப்ப இப்படி ஒரு மெத்தடை கொடுக்கும் போது இவர்களுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேல மட்டும்தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? சோ இப்படி ஒரு மெத்தடை கர்த்தர் கொடுக்கறதுக்கு முதல் காரணம், இந்த யுத்த புருஷருடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல. தங்களுடைய பட்டயத்தினால், தங்களுடைய ஈட்டினால் அல்ல. இதுல வெற்றியை கொடுத்தது யாருதான்? கர்த்தர். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிங்க. இதுல வெற்றியை கொடுத்தது யாருதான்? கர்த்தர் தான். அதான் முதல் காரியம். நீ உன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. இந்த கோட்டை தகர்ப்பதில் யாருடைய பலம் வெளிப்படும்? என்னுடைய பலம். 2வது காரியம், எரிகோ கோட்டையில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே எப்படி இருக்குது? போன வாரத்திலே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டு? டைரியா ஆரம்பிச்சிட்டு. என்ன அவன் கேள்விப்படுறான், சீகோன் செத்து போயிட்டானா, ஓகு செத்து போயிட்டானா, எமோரியர்கள் தோற்று போயிட்டாங்களா, பாசான்ல உள்ளவங்க தோற்று போயிட்டாங்களா,
அடுத்த யோர்தானை கடந்துட்டா முதல்ல எங்க தான் வருவான்? இங்க தான் வருவான். அவ்வளவு பேருக்குள்ள இப்ப என்ன பிடிச்சிருக்கு? பயம் பிடிச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே பயந்து போய் கதவை எப்படி பூட்டி வச்சிருக்காங்க? சிக்கன் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ காலையில எழும்பி மேல இருந்து பார்த்தா ஒரு கூட்டம் பெட்டியை தூக்கிட்டு என்ன பண்ணிருக்கு? சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு பயம் கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூடி இருக்கும். ரெண்டாவது நாள் காலையில் பார்த்து திருப்பியும் இதே மாதிரி சுத்துதாங்க. என்னென்ன புரியல, என்னென்ன புரியல. அப்படிதான் சத்துருக்களுக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னே புரியாது. நல்லா கவனிங்க. மூணாவது நாளும் பார்க்குறான், என்னென்ன புரியல. பயம் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருந்திருக்கும்? கூடிக்கிட்டே இருந்திருக்கும். ஏழாவது நாள் பார்த்தா ஆசாரியர்கள் மட்டுமல்ல, இங்க எல்லாரும் வந்தாச்சு. யுத்த புருஷர்கள் எல்லாருமே வந்தாச்சு. பெண்கள் கிடையாது, சிறு பிள்ளைகள் கிடையாது, திருமணம் முடிச்சவங்க கிடையாது. ஆனா யுத்த புருஷர்கள் யோர்தானை தாண்டி ரூபன், காத், மனாசேன் பாதி கோத்திரத்திலிருந்து அவங்களும் வந்திருக்கிறாங்க. யுத்த புருஷர்கள் எல்லாரும். நல்லா வாசிங்க பார்க்கலாம். அந்த 6ஆம் அதிகாரத்துல 15, 16 வாசிக்கிறீங்களா? 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். நான் கேட்கிற, ஒரு சிற்றிய நடந்து சுற்றி வாரது ஈஸியா கஷ்டமா? கிரவுண்ட ஒரு தடவை ஓட விட்டாலே நம்ம பிள்ளைகளுக்கு தள்ளிரும். இன்னைக்கு தண்ணி குடிக்கலன்னு சொல்லி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதலன்னு சொல்லி, இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு எங்க சார் எங்களை எத்தனை தடவை கிரவுண்டை சுத்த விட்டாரு? 5 தடவை. 6 நாள் இந்த வேலை கொஞ்சம் ஈஸி. சொல்லுங்க பார்க்கலாம். 6 நாளும் கொஞ்சம் வேலை. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா தான் இருக்குது. லேசா ஒரு குடும்ப ஜபம், லேசா ஒரு சங்கீதம், அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே கதையை ஓட்டிட்டு நாங்க சுத்தி வந்துடுறோம். ஆனா அந்த 7ஆவது நாள் வந்து நாங்க வெற்றி சிறக்கிறதா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சர்ச்சுக்கு தான் போக விட மாட்டேங்கிறான், ஆராதனைக்கு தான் வர விட மாட்டேங்கிறான், அந்த பாட்டு ஆராதனை தான் செய்ய விட மாட்டேங்கிறான். ஐயா, அது கஷ்டம் தான். ஒரு பட்டணத்தை ஒரு முறை அல்ல 7 முறை சுற்ற வேண்டுமானால் தன்னுடைய கால்கள் நிச்சயமாய் வலிக்கும். வண்டியில போகலங்க, நடந்து போறான். 7 தடவை சுத்தி வாரான். 7 தடவை சுத்தி வரும்போது முதல்ல பலம் தேவையில்லை. எங்களுக்கு எப்போது பலம் தேவை? இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு முதல் முறை பலன் தேவையா, கடைசி முறை அதிக பலன் தேவையா? ஆராதனையில முதல் ஜெபத்துல இருக்கிற பலத்தை விட கடைசி ஜெபத்தை முடிக்கும் போது என் பலன் அதிகமாயிருக்க வேண்டும், அதிகமாகும். நான் நினைக்கிறேன், இது மனுஷ பலத்தினால் முடியவில்லை. இவர்களை சுற்றி வருவதற்கும் இவர்களுக்கு கொடுத்தது தேவ பலன் தான். உங்க பிரச்சனைகளை உங்க சொந்த பலத்தால சுற்ற முடியாது, அது உண்மைதான். ஆனா உங்க பிரச்சனை கர்த்தருடைய பலத்தால சுற்றி வந்து ஆர்ப்பரித்தால் நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும். கால் கடுத்திருக்கும்ல, ஆண்டவர் கொடுக்குற சில ப்ராசஸ் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனா நீங்க எழுப்பிருங்க, செய்ய வச்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்துல முன்னாடியே நின்று, எப்படி சார் ஒரு டைமுக்கே தள்ளுது, 2 டைமா 3 டைம்? தம்பி, நம்ம தம்பிமார் மாதிரி நினைச்சிருப்பாங்க. பாஸ்டர் இன்னும் எத்தனை டைம் இருக்கு பாஸ்டர்? இப்போ தான் 4 வந்திருக்கான், இப்போ தான் 5 வந்திருக்கு. அப்பாடா, 6ஆவது வந்துருச்சா? 7ஆவது முறை ஆர்ப்பரியுங்கள்னு சொன்னா நம்ம தம்பிமார் என்ன நினைப்பாங்க? ஓ, அல்லேலூயா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப பலன் எப்போது தேவை? கடைசி முறை தேவை. வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னாரா? அல்ல கரங்களை தட்டி ஒருத்தர் ஆர்ப்பரிச்சிருங்க. அல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya, the lord has already delivered the enemies into my hands. கர்த்தர் ஏற்கனவே என் சத்துருக்களை என் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. இது எதை குறிக்குன்னு நினைக்கிறீங்க? இது எதை குறிக்குதுமா? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் மௌனமாயாவது உங்க பிரச்சனையை வச்சு நீங்க சுற்றி வந்து ஒரு ஜெபம் பண்ணிருங்க. புரிஞ்சாமா ஐயா? புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதானே? திங்கள் கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எரிகோ கோட்டை ஆண்டவர் சமூகத்துல வச்சு நீங்க சுத்தி வந்துருங்க. 7ஆவது நாள் ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது தேவ சமூகத்துல எல்லாருமாய் சேர்ந்து கரங்களை தட்டி, நல்லா இப்பவே கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு, அந்நிய பாஷைகளோடு, பரிசுத்தாவியின் துணையோடு தேவன் தேசத்தை, தடைகளை எல்லா விஷயம் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று ஆர்ப்பரிக்க வேண்டுமா? ஹalleluya. அங்க 6 நாள் நம்ம என்ன செய்யறது இல்ல, 6 நாள் நம்ம சுத்துறதே கிடையாது. 6 நாளும் ஒரு தடவை கூட ஜெபிக்கிறது கிடையாது.
6 நாள் ஒரு தடவை கூட ஸ்தோத்தரிக்கிறது கிடையாது. 6 நாள் நம்முடைய பாரத்தை கர்த்தர் கையில் வைக்கிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறது? 7வது நாள். எங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறது? 7வது நாள் வந்து சுத்தினா அங்க கணக்கிலே வராது. அது கணக்கிலே வராது. அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்றது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வாரம் பாஸ்டர். எப்படி கரெக்டா வரோம்? 8:45க்கு கரெக்டா வந்துடுறோம். எப்படி கரெக்டா வரோமா? 8:45 கரெக்டா வந்துடுறாங்க. 8:45க்கு ஆராதனை என்ன செஞ்சிருக்கும்? வொர்ஷிப்பே முடிஞ்சிருக்கும். நாங்க வந்துடுறோம் பாஸ்டர். நல்ல கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஐயா, அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம் பாஸ்டர். எப்படி நல்லா? ஸ்தோத்திரம். கை தட்டுங்க அப்படின்னா வீடியோ பயங்கரமா இருக்கு, ஆடியோ வரவே மாட்டேங்குது. ஃபுல் வால்யூம் வச்சு மியூட்ல போட்டுட்டாங்க. பாருங்க. சரித்திர குறிப்புல சொல்றாங்க, அவர்களுடைய ஆர்ப்பரிப்பினுடைய சத்தத்தினுடைய frequency that shook the walls. ஆராதனுடைய ஆர்ப்பரிப்புடைய சத்தம் அந்த சுவர்களை அசைய வைத்ததா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் ஜீவனுள்ளவர். அன்றைக்கு எரிகோ கோட்டையை தகர்த்த கர்த்தர் இந்த ஆராதனையில அவர் தகர்க்க முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆராதனையில செத்த பிணத்தை போல அல்ல, ஜீவனுள்ள ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக ஆராதிக்கிறோம்? யாரை மகிழ்ச்சி ஆக்குறதுக்காக ஆராதிக்கிறோம்? யாரை நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம்? கர்த்தர். உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்காக அல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு. நீங்க தயவு செய்து இது டிப்ஸா சொல்றேன், உங்களுக்கு யார் பக்கத்துல உட்காந்தா சரியா பாட வரலன்னா இடத்த மாத்தி முன்னாடி வந்துருங்க, தப்பே கிடையாது. இந்த அக்கா பக்கத்துல உட்காந்தா கையும் தட்டாது, நம்ம தட்டாலும் ஒரு மாதிரியா பாக்குதுன்னு சொன்னா சிலர் எப்படி பார்ப்பாங்க? நீங்க நல்லா இப்படி தட்டினோடனே இப்படி தட்டாத, எனக்கு என்ன வலிக்கு, கொஞ்சம் மெதுவா தட்டன்ற மாதிரி பார்ப்பாங்க. தயவு செய்து அந்த சேர்களை மாத்தி இங்க கொஞ்சம் சேர்களை எப்படியும் கொஞ்சம் விடப்பட்டிருக்கும், அதுல நீங்க வந்துருங்க. நீங்க ஆராதிக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள ஆள் ஒரு இடையூறு மாதிரி தெரியும், தயவு செய்து இடத்த காலி பண்ணி முன்னாடி வந்துருங்க. உங்களை மாதிரி நல்லா பாடுற 2-3 ஆட்கள் இங்க இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. ஆர்ப்பரிக்கிறவனோடு ஆர்ப்பரிக்கிறவன் சேர்ந்தால்தான் அங்கே மதில் விழும், இல்லை என்றால் மதில் அங்கே தான் இருக்கும். நீங்க தூங்குறவங்க கூட இருங்க. உங்களுக்கும் இந்த கொட்டாய் வந்தோன்னு நம்மளுக்கு என்ன வரும்? கொட்டாய்க்கு ஒரு வல்லம் இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு வல்லம் இருக்கிற மாதிரி கொட்டாவிக்கு ஒரு வல்லம் இருக்கு. அது சில டைம் அந்த அந்த ஆவி ஆராதனையில வந்துடும். அப்படி ஒரு கொட்டாய் விட்டனே மெதுவும் அப்படி நம்மளுக்கு வரும். அது அப்படியே அலையாய் பாயும். இந்த கொட்டாய் போடுறவங்க எல்லாம் கொட்டாயை போட்டுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க எங்க வந்துடணும்? முன்னாடி வந்து ஆராதித்து ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆர்ப்பரிக்கிறவர்களும் சேர்ந்தால்தான் அலங்கம் இடிவதை பார்க்க முடியும். நீங்க சோர்ந்து போறவங்க கூட சேர்ந்தா உங்களையும் சோர பண்ணுங்க. மெதுவா தட்டியா, ஏமா ரொம்ப பாடாதம்மா, எனக்கு பயமா இருக்கும்பாங்க. அந்த கூட்டங்களே விளங்காது. அது பின்னாடி உட்கார்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்து, இல்ல பின்னாடியோ முன்னாடியோ எங்க இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதித்து ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. 6 நாள் நல்லா உறங்கிட்டு, 6 நாள் ஜெபம் பண்ணாம, 6 நாள் வேதம் படிக்காம, 6 நாள் பாரத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்காம நேர ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயா வாழ்க அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. 6 நாட்களும் கர்த்தர் கையில் ஒப்படைத்ததை கொண்டு வந்து 7ஆம் நாளிலே தகன பலிபீடத்தில் வைக்கும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? செய்வீங்களா? 6 நாட்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குடும்ப ஜெபத்துல மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எரிகோ கோட்டையை உங்க குடும்ப ஜெபத்துல வச்சு ஜெபிங்க, தனி ஜெபத்துல வச்சு ஜெபிங்க, உபவாச ஜெபத்துல வச்சு ஜெபிங்க. 7ஆம் நாளிலே ஆர்ப்பரிக்கிற நேரத்திலேயே கர்த்தர் அந்த தடையை உடைச்சு முடிச்சிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். 8:50க்கு முன்னாடி வொர்ஷிப் முடிக்க முன்னாடியே இங்கே சிலருடைய தடைகளை கர்த்தர் ஏற்கனவே உடைத்து விட்டார். அவங்க எல்லாம் நல்லா ஆராதிச்சதுனால. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேணும்? பூரணமான கீழ்ப்படிதல். அவற்றை போய் கேட்கக்கூடாது. அது என்ன சுத்தி வந்தா என்ன நடக்கும், இதுல என்னப்பா பெரிய மேட்டர் இருக்கு, அது என்ன பூரிகை ஊதுனா நடக்கும், நம்ம ஆண்டவருக்கு எதுவும் குழம்பிட்டா அப்படிலாம் ஒன்றும் அவர் குழம்பல. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். 7 நாள்னு சொன்னார்னா 7 நாள், 7 முறை தண்ணியில மூழ்கி எழும்புனா 7 முறை தண்ணியில மூழ்கி எழும்பணும். 7 முறை பிரசவிக்கிற ஸ்திரீயை போல குனிந்து ஜெபினா ஜெபிக்கணும். அவர் சொன்னதை சந்தேகப்படவே கூடாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கீழ்ப்படிதல்? பூரணமான கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இந்த பூரண கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய மகிமை கொண்டு வருது. சில நேரத்தில் நம்மளுக்கு அது கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும். தேவனுடைய திட்டம் அல்ல தேவனுடைய யுக்தின்னு சொல்லாம ஸ்ட்ராட்டஜி. அவர் எப்படி இப்போ யோர்தானை எப்படி ஜெயிக்க வச்சாரு, யோர்தானை எப்படி கடக்க வச்சாருப்பா? எப்படி என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் படணும். அது அங்க உள்ள ஸ்ட்ராட்டஜி.
செங்கடலை எப்படி பிளந்தாரு? உபவாசம் பண்ணியா? கோலை நீட்ட சொன்னாரு, கீழ்காற்று அனுப்பினார், பிளந்தார். அது அங்க உள்ள ஸ்ட்ராட்டஜி. அமலேக்கினை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? மோசே மேல நிக்கணும், யோசுவா கீழே நிக்கணும். மோசே கோலை உயர்த்தி வச்சிருக்கணும், யோசுவா வந்து கீழே அமலேக்கரை சங்கரிக்கணும். அது அங்க உள்ள ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. எரிகோவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? எரிகோவை சுற்றி வரணும். இப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய திட்டம் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு காரியம் மாறுபடும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, பிரச்சனைக்கு பிரச்சனை மாறும். இப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்க கூடாதுன்னா, போன முறை ஆண்டவர் எரிகோவை என்ன செய்ய சொன்னாரு? சுற்றி வர சொன்னார். இப்ப அவர்கிட்ட கேட்காம ஆயி பட்டணத்தையும் போய் 7 தடவை என்ன பண்ணிட்டு கூடாது? சுத்திட்டு கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? திர்சாவை போய் 7 தடவை சுத்திக்கிட்டு கூடாது. அங்க போகும்போது ஆண்டவர் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். யுத்தத்துக்கு யுத்தம், வெற்றியை கர்த்தர் வேற வேற மாதிரி செய்வார். அது எதுக்காகன்னா, ஓ ஞானம் அல்ல, ஏன் ஞானம், உன்னுடைய திறமை அல்ல, என்னுடைய திட்டம், அதை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ பேதுரு முதல்ல மீன் பிடிக்கும்போது ஒரு மீன் கிடைச்சிச்சா? இல்ல. ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரு? வலையை கொண்டு எங்க போடு? ஆழத்துல போட்டாரா போடலையா? ஆழத்துல போட்டார். ஆழத்துல போட்ட உடனே அவருக்கு எவ்வளவு மீன் கிடைச்சதுமா? ஒன்னா 153. வலை கிளியத்தக்க அப்படின்னா அதை என்ன செய்ய முடியல? கவுண்ட் பண்ண முடியல. இப்போ வலை எங்க போட்டாரு? ஆழத்துல. இப்போ எவ்வளவு கிடைச்சது? வலை கிளியத்தக்க. அதே பேதுரு ஊழியத்தை முடிக்கும் போது அவருக்கு என்ன இல்லை? மீன் கிடைக்கல. அப்பவும் சொல்ற, ஆண்டவரே ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டேன்றாரு. அப்போ அவன் எங்க போட்டு பார்த்துருக்கிறான்னா, ஆழத்துல போட்டு பார்த்தான். இந்த முறை ஆண்டவர் சொல்றாரு, வலது பக்கத்துல போடு. அப்போ போன மிராக்கிளுடைய மெத்தடை இவன் இங்க ட்ரை பண்ணி பார்க்கறானா, ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு ஒரு காரியத்துல போன முறை கர்த்தர் ஒரு விதத்துல செஞ்சிருப்பாரு, அதே விதத்துல செய்ய போறாருன்னா அதே இடத்துக்கு போய் வாய் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்? போன ப்ராப்ளத்துக்கு வேற விதமான சொல்யூஷன். பிரச்சனை ஒரே மாதிரி தெரியலாம், ஆனா சொல்யூஷன் கர்த்தர் வேற வேற வர வச்சிருப்பாரு. மிராக்கிள் வேற வர மாதிரி இருக்கும். அதே பேதுருவும் இயேசுவும் இப்ப ராயனுக்கு என்ன கட்டணும்? வரி கட்டணும். சரி, வலது பக்கத்துல போடும்போது எத்தனை மீன் கிடைச்சது? 153 பெரிய மீன்கள். இப்போ ஜீசஸும் டாக்ஸ் கட்டணும், பேதரும் டாக்ஸ் கட்டணும். இப்போ சொல்றாரு, வலையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வலது பக்கம் வேண்டாம், ஆழமும் வேண்டாம், ஒரு தூண்டில மட்டும் எடுத்துட்டு போ. முதல் அகப்படுற மீனை தர வாயை பிளந்து பாரு, உள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அந்த ஒரு வெள்ளிப்பணத்தை வச்சு உனக்கும் டாக்ஸ் கட்டிடு, எனக்கும் டாக்ஸ் கட்டிடு. இப்போ மீனை எப்படி போடுறாரு? தூண்டில் போடுறாரு. இதுல எத்தனை மீன் கிடைச்சிச்சு? ஒரு மீன். ஒரு டைம்ல ஆழம் வலைகிழியத்தக்க, இன்னொரு டைம்ல வலது பக்கம் 153 பெரிய மீன், இன்னொரு பக்கத்துல ஒரே ஒரு மீன் டாக்ஸ் கட்டுறதுக்கு. இது தூண்டில் போட்டு கிடைக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, பிரச்சனைக்கு பிரச்சனை ஆண்டவருடைய திட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்குள் வளர விரும்புகிறீர்கள் என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும்? அந்த தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, நீங்க எதிர்பார்க்கிற மெத்தடில் அவர் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவருடைய வழிகள் நமக்கு புரியாதவைகள். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய காதுகள் மட்டும் ஷார்ப்பா இருக்கணும். காதுல கை வச்சு சொல்லுங்க, என் காது கர்த்தர் சத்தத்துக்கு பக்கா ஷார்ப்பா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சத்தங்கள் கேட்குதா இல்லையா? ஆனா காலிங் பெல் சத்தம் மட்டும் நமக்கு டங்குன்னு அடிக்குதே, எப்படி? அதை விட பெரிய சவுண்ட்லாம் ஹார்ன் அடிச்சுட்டு போறானே, அதை நம்ம கவனிக்கிறதே இல்லையே. ஆனா காலிங் பெல் அதை விடுங்கப்பா, நைட்டு 1 மணிக்கு டிங்குன்னு இதுல ஒரு சவுண்ட் வந்துட்டா போதுமே. பக்கத்திலே இருக்கிற நண்பர் யார் தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்றாலோ இல்லையோ, செல்போன் சொல்லிட்டு இருக்கு. நைட்டு 1 மணிக்கு டிங்குன்னு அடிச்சிட்டா கூட உடனே அப்படியே எடுத்து இந்த நேரத்துக்கு என்ன அனுப்பிருக்கான்னு பார்த்துட்டு தானே தூங்குறோம். அப்போ நம்ம காது எதற்கு கூர்மையா இருக்குது? செல்போன் மெசேஜ் டோனுக்கு கூர்மையா இருக்குது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய காதுகள் எதற்கு கூர்மையா இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய சத்தத்திற்கு ரொம்ப கூர்மையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் செவிகள் தேவனுடைய சத்தத்திற்கு எப்போதும் திறந்தவைகளா இருப்பதாக. ஏலியின் காது கர்த்தர் சத்தத்துக்கு திறக்கல, ஆனா சாம்வேல் காது கர்த்தருக்கு திறந்துச்ச. சொல்லுமடியேன் கேட்கிறேன். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, பூரண சுத்திகரிப்பு. பூரண சுத்திகரிப்பு. வேகமா வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரத்துல 17 இருந்து வாசிப்போமா? இப்ப என்ன சொல்றாருன்னா, எரிகோவை போய் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தகர்க்க போறீங்க. எரிகோக்குள்ள இப்ப நிறைய பொருள் கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்கப்பா, கிடைக்குமா கிடைக்காதா? யுத்தம் பண்ணா எப்பவுமே நம்மளுக்கு லாபம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யுத்தத்துக்கு செலவாகும், ஆனா யுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்துடலாம். சரியா? ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, யோசுவாவின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய
எதையுமே விட்டு வைக்க கூடாது. இப்ப வாசிக்கிறீங்களா? 17 இருந்து வாசிப்போம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். அப்ப எரிகோ பட்டணம் என்பது ஆசீர்வாதங்கள் நிறைந்திருந்த பட்டணமா, சாபத்தீடுகள் நிறைந்திருந்த பட்டணமா? அப்ப இந்த பட்டணத்தை கர்த்தர் வைத்து அழகுவாக்க விரும்புகிறாரா, தகர்த்து நொறுக்க விரும்புகிறாரா? தகர்த்து நொறுக்க விரும்புகிறார். வாசிங்க. நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளோட வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள். அப்ப அந்த கேம்பஸ் அவங்க மட்டும் உயிரோடு இருக்கலாம். மற்றபடி சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எப்படி இருங்க. அப்போ ஆண்டவர் இதுல விரும்புகிற காரியம் ஒரு பூரண சுத்திகரிப்பு. எரிகோவில இவ்வளவு சுத்தி வர வச்சு, இவ்வளவு அடிச்சு, இவ்வளவு உடைச்சு, இவ்வளவு தகர்க்கிறார்னா வெற்றி நமது, வெற்றி பெற்றோம் என்று ஆர்ப்பரிப்பதற்காக அல்ல. அந்த பட்டணத்தை முழுமையா என்ன செய்யணும்? சுத்திகரித்து அழிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் சுத்திகரிக்கிற காரியம். வெற்றி பெற்ற உடனே ஓஹோ ஆகான்னு போயிடக்கூடாது. எதையெல்லாம் அழிக்க வேண்டுமோ அதை நாங்கள் அழித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இதுல ஒருத்தன் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டான் உள்ள ஆகான். அது அடுத்த நகரத்தினுடைய தோல்வி காரணமா மாறிட்டு, ஆயிப்பட்டிருக்கிற தோல்விக்கு. கவனிங்க. இப்போ 19 வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட எல்லாம் யாருக்கா இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், அவர் கர்த்தரி பொக்கிஷத்தில். அப்படின்னா அது எங்க வந்துடணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துடும். எங்க வந்துடணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு. நீங்க எல்லாத்தையும் அழித்து போடணும். 21ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பட்டணத்தில் இந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் என்ன செய்தார்கள்? சங்காரம் பண்ணினார்கள். பூரண சுத்திகரிப்பு. இது எதை குறிக்க தெரியுமா? புருஷர்கள், ஸ்திரீகள், கிழவர்கள். நமக்குள்ளே திரும்பி பார்த்தால் முதிர்ந்து போன பாவங்கள் எதை குறிக்குது? முதிர்ந்து போன பாவங்கள். சில பாவம் சின்ன வயசுல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கியா? நம்ம வயசு எத்தனை வயசோ அத்தனை வயசு அந்த பாவத்துக்கும் இருக்குது. அதெல்லாம் என்ன பாவங்கள்? முதிர்ந்த பாவங்கள். புருஷனை போல வைராக்காம நிற்குது, ஸ்திரியை போல திரும்ப திரும்ப பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது, கிழவனை போல முதிர்ந்து இருக்குது. நமக்குள் காணப்படக்கூடிய அப்படிப்பட்ட பாவங்களை நாம் அழிக்காவிட்டால் பின் நாட்களில் அந்த பாவங்களே நமக்கு என்னவாய் மாறும்? எதிரிகளாய் மாறும். விளங்குதா? புரியுதா? இங்கே சொல்லப்பட்ட ஆட்களை நான் எப்படி நினைக்கிறேன் என்றால், என் தடைகளுக்குள் காணப்படுகிற இவைகளை நான் அழிக்காவிட்டால் இவைகளே பின் நாட்களில் எனக்கு என்னவாய் மாறும்? எதிரிகளாய் மாறும். அங்கே காணப்படுகிற பிள்ளைகள் இது என்ன நான் நினைக்கிறேன்? எனக்குள் தோன்றி இருக்கிற புதிய பாவங்கள். சிறு பிள்ளையை போல எனக்குள்ள சின்ன சின்ன பாவங்கள் முளைச்சிருக்கு. அதை நான் என்ன செய்யணும்? அழிக்கணும். வாலிபர்கள், எனக்குள்ள பலமாக செயல்படக்கூடிய பாவங்கள். மிருக ஜீவன்கள், எனக்குள்ளே காணப்படக்கூடிய மிருக குணங்கள், இவைகளெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை ஒன்றையும் நாங்கள் விட்டு வைக்க முடியாது. என் பாவத்தோடு நான் ஒப்பந்தம் செய்ய முடியாது. என் பாவத்தோடு சமரசம் செய்ய முடியாது. பிசாசுக்கும் எனக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. முழுமையாக சங்கரித்தால் தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி பலத்த சத்தத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பூரண சுத்திகரிப்பு முக்கியம். என் வாழ்க்கையில 99% பரிசுத்தம் அல்ல, முழுமையான பூரணமான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். 3 காரியத்தை பார்த்தோம். இந்த எரிகோ கோட்டை அன்றைக்கு தகர்க்கப்படுவதற்கு தேவன் இந்த ஜனங்களுக்குள் செய்த 3 காரியம். நம்பர் 1, it is a perfect faith. Number 2, it's a perfect obedience. Number 3, it was a perfect purification. இந்த 3 நமக்கு தேவை. பூரண விசுவாசம் தேவை, பூரண கீழ்ப்படிதல் தேவை, பூரண சுத்திகரிப்பு தேவை. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்ற வாழ்க்கையில பூரண பரிசுத்தம் உண்டாவதாக, பூரண சுத்திகரிப்பு உண்டாவதாக. எனக்குள் காணப்படக்கூடிய எரிகோ கோட்டையினுடைய கிழவனை போன்ற, வாலிபனை போன்ற, முதியவனை போன்ற முதிர்ந்த பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கப்படுவதாக. 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி ஆர்ப்பரித்தது போல இப்பொழுது நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி ஆர்ப்பரிக்கும் போது எங்களுக்கு முன்பு காணப்பட்ட தடைகள் விழும். ஏனென்றால் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கைகளை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை.